ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு சிக்லெட் ஃபிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த சிக்லெட் ஃபிஷ்ஷை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ போடலான்னு வந்திருக்கோம். ஸோ கைஸ், இந்த சிக்லெட்டை பார்த்தீங்கன்னா பல விதமான பேர்களில் அழைக்கப்படுகிறது. ஸோ காமனாக எல்லோரும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாரி நைட்டு. ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்னன்னா பராரா டிலாப்பியா பொலினி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர்லேயும் இதை அழைக்கப்படுவாங்க பிளாக் டைமண்ட் ஃபிஷ்ஷுன்னு. ஸோ அதிகமான பேருக்கு ஸ்டாரி நைட் ஃபிஷ்ஷுன்னு சொன்னால் தான் இந்த மீன் தெரியும். ஸோ கைஸ், இந்த சிக்லெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மடகாஸ்கர் சிக்லெட். ஸோ இது மடகாஸ்கர் உங்களுக்கு தெரியும், ஆஃப்ரிக்கா பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கே காணக்கூடிய ஒரு சிக்லெட் வகை இது. ஸோ கைஸ், இந்த சிக்லெட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 இன்ச்சஸ் வரைக்கும் பெருசாக வளரக்கூடிய சிக்லெட்டு. ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். 8 to 9 இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும். ஸோ கைஸ், இந்த சிக்லெட்டோட முதல்ல அந்த பேருக்கு வந்துடுவோம். ஸோ ஸ்டாரி நைட் அந்த பேர் எதுக்கு இதுக்கு வச்சுருப்பாங்கன்றதை நீங்கள் இந்த சிக்லெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மீனை பார்க்கும்போது வானத்தில் நைட் டைமில் வானத்தில் நட்சத்திரங்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த மீனோட உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கிறனால அந்த நேம் வச்சுருக்காங்க. சும்மா ஒரு அட்டகாசமான ஒரு மீன். நீங்கள் வந்து இந்த புதுசாக ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை வளர்க்கணும், ஒரு சிக்லெட் ஃபிஷ்ஷை வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த சிக்லெட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், இதுதான் ரொம்ப அக்ரெசிவான சிக்லெட்ஸு. ஸோ நீங்கள் வந்து இது ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் கூட கம்யூனிட்டி டேங்க்கில் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வைங்க. நல்லா டெரிட்டரி ஸ்பேஸ் எல்லாம் எல்லா மீன்களுக்கும் வச்சுருக்கீங்களான்றதை பார்த்து கொடுங்க. அண்ட் கைஸ், இந்த மீனை வந்து நீங்கள் வந்து தனியாக வைங்க, இல்லாட்டி இதில் மேல் அண்ட் ஃபீமேல்னு பேராக கூட வைங்க, பிரச்சனையே கிடையாது. ஸோ அதிலே நீங்கள் வந்து 4-5 பேர் ஒரே ஸ்டார் நைட் ஃபிஷ்ஷை வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை வராதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைஸ், இந்த மீனுக்கான ஒரு பெஸ்ட் டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 ஃபீட் டேங்க் கொடுத்தா போதும். ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் ஹைட் கொடுங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ பிரெத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் கொடுங்க. ஸோ ஃபீடிங்னு பொறுத்த வரைக்கும் ஃப்ரோசன் ஃபுட், ஃப்ளேக்ஸ் அண்ட் பெல்லட்ஸ் கூட கொடுக்கலாம், அண்ட் லைவ் ஃபீடு கூட கொடுக்கலாம். ஸோ கைஸ், இந்த சிக்லெட்டுக்கு வாட்டர் நல்லா பியூராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபில்ட்ரேஷன் வாங்கி மாட்டுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த சிக்லெட்டை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கைஸ், முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 7.8 இருந்து 8.7 மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா சைடில் இருக்கிறனால இதுக்கும் கொஞ்சம் ஹை பிஹெச் லெவல் தேவைப்படுது. அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது டிசீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒயிட் ஸ்பாட் இந்த சிக்கெட்டுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் வார்ம் டெம்பரேச்சராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டேங்க்கு. டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 150 ppmல இருந்து 300 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இது என்னோடய ஒப்பீனியன் தான். ஸோ நீங்கள் வந்து வேறு யாராவது ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு அவங்க என்ன டிடிஎஸ் லெவல் வைக்கிறாங்கன்றது நீங்கள் வச்சு பார்க்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இந்த மீனில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ மெயில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்பாட்டட் இருக்கும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ஸ்பாட்டட் இருக்கும். அதுக்கப்புறம் டார்சல் ஃபின் பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு கொஞ்சம் ஷார்ப் எண்டில் முடிஞ்சிருக்கும், ஸோ ஃபீமேலுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கும். அண்ட் மெயில் பார்த்தீங்கன்னா ஹம்ப் வரும் நல்லா மெச்சூர் ஸ்டேஜ் ரீச் பண்ணும்போது. ஸோ ஃபீமேலுக்கு இருக்காது. சம்டைம்ஸ் மெயிலுக்கு ஹம்ப் வராது, அது ஃபீமேலுக்கு கொஞ்சம் ஹம்ப் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹம்பை வச்சு நம்ம எல்லாரால முடிவு சொல்ல முடியாது. ஸோ அதனால் மற்ற ஐடென்டிஃபிகேஷன் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது புது சிக்கெட்டை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. பை பை கைஸ்.